மனித நாகரிகத்தின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முழுவதும் வரலாறு காட்டும் மிகப்பெரிய உண்மை ஒன்றே இருக்கிறது. ஒரு சமூகத்தின் எழுச்சி எப்போதும் அதன் பொருளாதாரம், தொழில்முனைப்பு தைரியம் மற்றும் மக்கள் மனக்கட்டையின் மீது கட்டப்பட்டது. நாகரிகத்தின் தொடக்க காலங்களில் வேளாண்மை தொழில்முனைப்பு வர்த்தகமாக மாறியது. வர்த்தகம் பேரரசுகளாக மாறியது. பேரரசுகள் உலகத்தையே மாற்றியமைத்தன. இந்த நிலத்தில் இருந்த சாம்ராஜ்யங்கள், சிந்து பள்ளத்தாக்கு, பாண்டியர், சோழர், குப்தர்கள் அனைத்தும் உலக வரலாற்றில் ஒரு முக்கிய தடத்தை பதித்தன. ஒவ்வொரு நாகரீகமும் தன்னுடைய புவியியல் அமைப்பு, பரப்பளவு, வளங்கள் ஆகியவற்றின் மூலம் உலகத்திற்கு அளவற்ற முக்கியத்துவம் சேர்த்தது. காலம் மாறியபோதும் மனிதர்களின் இயக்க சக்தி ஒன்றே இருந்தது. புதியது உருவாக்க வேண்டும், வேறுபாடு செய்ய வேண்டும், வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும். இந்த மனப்போக்கே இன்றைக்கு ஆன்ட்ரபிரினியர்ஷிப் என்ற சொல்லாக வளர்ந்து உலகம் முழுவதும் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆனால் இன்றைய தினத்தில் தொழில் முனைப்பு உலகம் இருக்கும் நிலை, சமூக வலைதளங்களில் காட்டப்படும் செழிப்பு, சுதந்திரம், கிளாமர் போன்றவற்றைப் போல இல்ல. உண்மையான வணிக வாழ்வு மிக ஆழமான போராட்டங்களாலும் கடும் அழுத்தத்தாலும் நிதி அபாயங்களாலும் நிரம்பியுள்ளது. இதன் உண்மையான சாட்சியங்களை நீங்கள் கொடுத்த கோப்பே வெளிப்படையாக காட்டுகிறது. இந்தியாவிலும் உலகளாவிய அளவிலும் தொழில்முனைவோர் எதிர்கொள்கிற கடுமையான சூழ்நிலைகளையும் தோல்விகளையும் வெளிக்காட்டும் நம்பகமான தரவுகளுடன். முதலிலே தொழில் தோல்விகள் எவ்வளவு திடீரென நிகழ்கின்றன என்பதைப் பார்க்கலாம். அமெரிக்க பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் படி 21.5% வணிகங்கள் முதல் ஆண்டிலேயே மூடப்படுகின்றன. 5 ஆண்டுகளில் இது 48.4% வரை உயர்கிறது. 10 ஆண்டுகளில் 65.1% பூட்டுகள் போடப்படுகிறது. இதே பாதை இந்தியாவிலும் உள்ளது. இந்தியாவில் 2020 முதல் 2024 வரை துவங்கிய ஸ்டார்ட் அப்களில் 55%த்திற்கும் மேற்பட்டவை 3 ஆண்டுகளில் தோல்வியடைந்தன என்பது டிபிஐஐடி மற்றும் டிராக்சன் தரவுகளால் உறுதி செய்யப்பட்டது. காரணங்கள்: தவறான சந்தை ஆராய்ச்சி, அதிக ஆபரேஷனல் காஸ்ட், கடன் சுமை, கஸ்டமர் ரிட்டர்ன் ரேட் அதிகரித்தல், சீசனல் டிமாண்ட் கிராஷ், பார்ட்னர்ஷிப் கான்ஃப்ளிக்ட்ஸ், பிரான்ச்சைசி ஸ்கேம்ஸ் போன்றவை. பிரான்ச்சைசி ஸ்கேம் என்பது இந்தியாவில் கடந்த 10 வருடங்களில் மிக வேகமாக பரவிய மோசடி வடிவங்களில் ஒன்று. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிரான்ச்சைஸ், குவிக் ப்ராஃபிட் மாடல், 100% அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டனர். மிக பிரபலமான ரியல் கேசஸ்: சைனீஸ் டீ பிரான்ச்சைஸ் ஸ்கேம், 3000 மேற்பட்ட பேரிடமிருந்து 150 கோடி மோசடி. எஜுகேஷனல் பிரான்ச்சைஸ் ஸ்கேம், கேரண்டீட் ஸ்டூடெண்ட்ஸ் என கூறி 8 மாநிலங்களில் 90 கோடி ஏமாற்றம். மைக்ரோ கிளவுட் கிச்சன் பிரான்சைஸ் ஃப்ராட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் மூலம் 3 முதல் 7 லட்சம் வரை வாங்கி எந்த எக்விப்மெண்ட்டுமும் வழங்காமல் கம்பெனிகள் ஓடிவிட்டன. இந்த சேம் பேட்டர்னை உங்கள் கோப்பும் மீண்டும் உறுதி செய்கிறது. கோப்பில் வரும் ரியல் பிரான்ச்சைஸ் ஓனர்ஸ் தங்கள் வாழ்க்கைச் சேமிப்புகளை முழுவதும் இழந்த அனுபவங்களை கூறுகின்றனர். ஒருவர் 20 ஆண்டுகள் தொழில் அனுபவம் இருந்தும் உரிமையாளர் வழங்காத ஆதரவு காரணமாக கடையும் பிரான்ச்சைஸ் உரிமையும் இழந்ததைச் சொல்லுகிறார். மற்றொருவர் கோஸ்ட் கிச்சன் ஓட்டுவதற்காக வாரம் 8 $1321 ஊதியம் செலுத்திய பின் அவருடைய வணிகக் கணக்கில் $1700 மட்டுமே மீதமிருந்தது. அதுவும் ஆல் பில் சைட் செலுத்திய பின் நிகர லாபம் $0 அருகில் இருந்தது. இது உலகம் முழுவதும் தொழில் முனைவோரின் நிஜத்தை வெளிப்படுத்தும் மிகச் சிறந்த உதாரணம். இந்தியாவிலும் இதே கதை. உணவகங்கள், கிளவுட் கிச்சன், ரீட்டெயில் ஸ்டோர்ஸ், அப்பரல் பிராண்ட்ஸ், பியூட்டி சலான்ஸ் ஆகியவை 6 முதல் 12 மாதங்களில் லாபத்தை காணாமல் மூடப்படுகின்றன. ஆர்பிஐயின் 2023 எம்எஸ்எம்இ டிஸ்ட்ரெஸ் டேட்டா படி சுமார் 30% ஸ்மால் பிசினஸஸ் தங்கள் ஓனருக்கு 4 மாதங்களாக சம்பளமளிக்க முடியவில்லை. இது உங்கள் கோப்பில் வரும் வரிகளுடன் நேரடியாக இணைகிறது. சில சமயங்களில் ஊழியர்களுக்கு அவர்கள் தங்கள் சம்பளத்தை விட அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலை என்று குறிப்பிடுகிறது. இந்தியாவில் மேலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சினை கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ் மற்றும் சீசனல் கேஷ்ஃப்ளோ ரிஸ்க். அமேசான், ஃப்ளிப்கார்ட் செல்லர்ஸ் இன்றும் மிகவும் வேதனைப்படும் விஷயம்.
25%த்திற்கும் அதிக ரிட்டர்ன்கள். கோப்பில் வரும் உதாரணத்தில் ஹாலிடே சீசன் முடிந்ததும் ஒருவர் 6% ரிட்டர்னில் இருந்து 25% வரை உயர்ந்ததைப் பார்த்து லிட்ரலி பாண்டிக் என்று சொல்லுகிறார். இந்தியாவில் ஃபேஷன் கேட்டகரியில் சில மாதங்களில் ரிட்டர்ன் ரேட்டு 35 முதல் 40% வரை போகும். இது குரோர்பாட்டியாகத் தோற்றமளிக்கும் இன்ஸ்டாகிராம் செல்லர் வாழ்க்கையின் பின்னால் இருக்கும் இருண்ட உண்மை. அதேபோல் வண்டிங் மெஷின் பிசினஸ். பல இளைஞர்கள் யூடியூப் ஆர்ட்ஸ் பார்த்து இதில் நுழைகின்றனர். ஆனால் உங்கள் கோப்பில் உள்ள ரீல் கேஸ் ஒன்று மிகப்பெரிய பாடம் கற்பிக்கிறது. ஒருவர் $3,500 வெண்டிங் மெஷின் வாங்கினார். எலக்ட்ரிசிட்டி பில்லை விடவும் மஷின் ஜெனரேட் செய்யும் இன்கம் குறைவாக இருந்தது. மேலும் அவர் தன் விருப்பப்படி கேண்டி சோடா ஐட்டம்ஸ் நிரப்பியதால் வாடிக்கையாளர்கள் வாங்கவில்லை. அதனால் இன்வென்ட்ரி டெட் ஸ்டாக் ஆகி கிடந்தது. இது தொழில்முனைப்பின் தங்க விதி. நீங்கள் விரும்புவது முக்கியமல்ல, சந்தை விரும்புவதுதான் முக்கியம். கோப்பில் வரும் மற்றொரு பெயின்ஃபுல் ஸ்டோரி. ஒரு லா கேஸ் காரணமாக பிசினஸ் முழு ரெவென்யூ ஃப்ரீஸ் ஆனது. இந்தியாவில் இது மிகவும் பொதுவானது. புதிய தொழில் முனைவோரின் 14% பாதுகாப்பு லீகல் ரிஸ்க் பற்றியே தெரியாமல் நுழைகின்றனர். பின்னர் கேஸ், கம்ப்ளையன்சஸ் லேப்சஸ், பெனல்டி ஆகியவற்றால் முழுமையாக மூழ்குகின்றனர். இதை உங்கள் ஃபைல் பீப்பிள் மே சூ யூ ஃபார் ஸ்லிப்ஸ், இன்ஜுரிஸ், எனிதிங் இன்சைட் யோர் பிரமிசஸ் என்று தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த அனைத்து உதாரணங்களும் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகின்றன. தொழில் முனைப்பு உலகத்தில் மிகவும் பெரிதாக பேசப்படாத உண்மை ஆபரேஷனல் ரியாலிட்டி. சோஷியல் மீடியாவில் பி யோர் ஓன் பாஸ், லேப்டாப் லைஃப் ஸ்டைல், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் போன்ற கவர்ச்சிகரமான சொற்கள் நிறைந்தாலும் உண்மையில் தொழில் நடத்துவது ஒரு 24 மணி நேரமும் 7 நாட்களும் பொறுப்பு. கோப்பில் வரும் வரி அதையே மிகத் துல்லியமாக வெளிப்படுத்துகிறது. ஒரு வேலையிலிருந்து ஒரு வணிகத்திற்கு வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் செலுத்தியதை விட அதிக வரிகளை செலுத்த வேண்டியிருக்கும். இந்தியாவில் இது இன்னும் கடினம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன், டிடிஎஸ், பிஎஃப்என்ஐஎஸ் ஐ ஃபைலிங்ஸ், லாபூர் லாஸ், எஃப்எஸ்எஸ்ஐ புட்டிடரைகிடே ಇದರ ಬಳೆದಿಟ್ಟು ಗರಿಗೆದ ಎಡೆದಿನ ನೆಗಿದಿಗ ಕದಿದೋ ಏಡಿಕೆ ಬಡಿಗಾದರ ನೆಗಿದನ ಬರಣಿಗೆ ಅದಕ್ಕೆ ಕನಿದಾನಿಲ್ಲ ಈಗ ಅಲ್ಲಿಗೆ ಐಗೆನಿದಿ ನಿರತದಾದ ಗಿದೇಲ ಬೇಡಿದಿ ದರಿದ ಗರಿಯಂ ನಿಂತುದಿದ ಅಂದರೆ ತೋಷ್ಟರಿಗೆ ಕದಿಯಿಂದಗಿದ ನಿಂತೆ ಇದನ್ನಲ್ಲ வரட்டெட்டு வரதலி திங்கிய தண்ணி எழுதிட தரடி அந்த பண்ணாலும் திடங்க நான் நாய்ந்தக்கான நெறிதிருந்தா நானே தென்னை கிண்டான் தைத்தி கடிங்க தண்டிங்க இறக்கம் கடிண்டிருந்தாலி நல்ல நலத்திர டீடண்டைக்கிற வைரஸ் கிரண்டிர தெங்கிட தெட்டி திடந்த இரண்டு தட்டிங்கின் அந்த நந்த எந்திரிக்க எந்த தட்டின் மனந்து இதாண்டல் எந்த நின்ற ஓடந்திக்கு டெண்டேஸ் கரிந்து ஸ்டினோனைந்து இதந்தரடி எடதடிந்த நீந்தலை இதந்தக்கிடந்து தந்ததியில் அதை தொடடி வண்ணோ இடமட தெற்கு நண்டதக்க நந்த நண்டிக்கு நண்டன இதே தரை தட்டிட நினைத்திருக்கி இந்த கோய்கிறார நன்னினான் அனைத்தி அந்தகதி உத்தவல அதே தேர்ந்த நிலைக்கடி ஓனடி கேட்கியடைய நெய்யின் நனட அடித லேடி டிடி ரட்டை கேட்ட சிறடீர எத்த ஸ்ரீகம் மதியாண்டு ஏனி சென்று. அதனால் 2024 சர்வே படி 67% முதல் டைம் என்டர்பிரைனர்கள் காமப்ளைன்ஸ் பியர் காரணமாகவே நடுவில் வணிகத்தை கைவிட்டனர். இப்போது நாம் இந்த வாய்ஸ் ஓவரின் முதல் பகுதியில் சொன்ன வரலாற்று உண்மையுடன் இந்த நவீன ரியல் வேர்ல்ட் ஸ்ட்ரகலை இணைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு நாகரீகத்தை கட்டுவது மண்ணால் மட்டுமல்ல, மனத்தால், தைரியத்தால், தோல்வியை கடக்கும் சக்தியால் தான் கட்டப்படுகிறது. சோழர்கள் தோல்விகளுக்குப் பிறகும் மீண்டும் எழுந்தார்கள். பழந்தமிழர்கள் 1000 ஆண்டுகள் வணிகத்தை கடலோரத்தில் கட்டினர். இந்தியா கடந்த 75 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்திகளில் ஒன்றாக மாறியது. இதற்குக் காரணம் தொடர்ந்த முயற்சி, சந்தை புரிதல், தைரியம். அதே தைரியம் இன்று ஒவ்வொரு இந்தியன் ஆண்டர்பிரெனியருக்கும் தேவைப்படுகிறது. இன்று பிரான்சைஸ் ஸ்கேம்கள், ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர்கள், லீகல் ரிஸ்க்ஸ், சீசனல் லாசஸ், மார்க்கெட் மிஸ்கால்குலேஷன்ஸ் ஆகிய அனைத்தும் இருந்தாலும் இந்தியா உலகில் ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகும் 3வது பெரிய மையமாக உள்ளது. காரணம் தோல்விகளை கடந்து கட்டப்படும் வளர்ச்சி. ஒரு வணிகம் தோல்வியடைந்தாலும் ஒரு மனிதன் தோல்வியடைவதில்லை. இந்த வாய்ஸ் ஓவரின் முடிவில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய உண்மை. உண்மைகளை அறிந்துவிட்டு செயல் செய்வதே உலகை மாற்றும் தொழில்முனைப்பு. கிளாமர் அல்ல, கடின உழைப்பு. ஹைப் அல்ல, தரவு. ஆசை அல்ல, ஆய்வு. விருப்பம் அல்ல, வாடிக்கையாளர் தேவை. இதுவே வரலாற்றை உருவாக்கிய விதி.
இதுவே இன்று ஒரு வணிகத்தையும் ஒரு நாகரீகத்தையும் உருவாக்கும் விதி.